வெல்கம் டு கணினியாகம். நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபயர்வால் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபயர்வால் கான்செப்ட்ஸு, ஃபயர்வால்னால் என்ன, ஸோ ஃபயர்வால் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, ஃபயர்வால்னால் என்ன, ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு FortiGate ஃபயர்வால், நிறைய ஃபயர்வால் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில ஃபயர்வால்ஸ் வந்து உங்களுக்கு பீக்கில் இருக்க ஃபயர்வால் என்னென்னு பார்த்தீங்கன்னா FortiGate, Palo Alto, செக் பாயிண்ட்டு, ஸோ இது மாதிரி நிறையா ஃபயர்வால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து FortiGate, இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற FortiGate ஃபயர்வால் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபயர்வால் லேர்ன் பண்ணணும், நமக்கு ஹார்ட்வேர் டிவைஸ் தான் இருக்கணும்னு தேவையில்ல. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபயர்வாலோட ஐஓஎஸை ஒரு ஹைப்பர்-வி வெர்ச்சுவல் மிஷின் ஆட்டு நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு FortiGateோட சைட்லேயே உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதை டவுன்லோட் பண்ணியே நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை எப்படி ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அது என்ன சைட் பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு Forti Cloud அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ Forti Cloud நீங்கள் போட்டோடனே ஃபஸ்ட்டு சைட்டே அதான் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், Forti Cloudனு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வரும். ஸோ அவங்க அக்கௌண்ட், இமெயில், இப்போ நான் வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறேன் புதுசாக, டிக் மார்க்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் டைரெக்டாக இமெயில் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்தா போதும். ஓகே, ரிஜிஸ்டர். ஸோ உங்களுக்கு கேப்சா கேட்கும். ஸோ என்ன ஸ்க்ரீனில் தெரியுதோ அந்த கேப்சாவை கொடுத்துக்கலாம். கேஸ் சென்சிட்டிவ்னால நம்ம என்ன அதில் இருக்கோ அதே தான் நம்ம டைப் பண்ணணும். ஓகே, ஸோ கொடுத்துட்டு கெட் இமெயில் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்தா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு எங்கே வந்திருக்கும், ஜிமெயிலுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் என்னோடய இமெயிலில் போய் செக் பண்ணுறேன். ஸோ வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்களுக்கு வந்திருக்கு 176325. ஓகே, ஸோ நான் டைப் பண்ணுறேன் 176325. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடிக்கு வெரிஃபிகேஷன் கோடு உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நியூமரல்ஸ், நம்பர்ஸ், ஸோ எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மெட்டில் க்ரியேட் பண்ணணும். ஓகே, மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். ஓகே, லோயர் கேஸ், அப்பர் கேஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இமெயில் ஐடிக்கு நான் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் நேம்னா என்ன, ஓகே, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஓகே, செலக்ட் கண்ட்ரி. ஓகே, ஸோ நீங்கள் இதெல்லாம் கொடுத்து பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இது கொடுக்கலன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா எடுத்துக்கிச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் ஃபீல்டு எதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்குது பாருங்கள். ஸோ மேண்டேட்டரி ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு. ஓகே, ஸோ கம்பெனி நேம் கேட்குது, நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் அட்ரஸ், ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, சென்னை, கண்ட்ரி இந்தியா. ஓகே, அதே மாதிரி சிட்டி சென்னை. ஓகே, தமிழ்நாடு, அவ்வளோதான், சப்மிட். ஸோ வரலன்னா உங்களுக்கு இங்கே ஏதாவது ஃபீல்டு விட்டுருக்கோமான்னு பாருங்கள். ஸோ நம்பரு, ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கேட்குது. ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. தென் ரிஜிஸ்டர். ஓகே, இப்போ சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, அதாவது நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு விஎம், அதாவது FortiGate ஃபயர்வாலோட அப்ளையன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒரு விஎம் இருக்கும். ஸோ விஎம்னா வெர்ச்சுவல் மிஷின், அது நிறைய டைப் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு எதில் இது பண்ண போகிறோன்னா ஹைப்பர்-வியில், விண்டோஸோட ஹைப்பர்-வியில் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி லேர்ன் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் லாகின் பண்ணுறேன். அதே உங்களுக்கு எந்த விஎம்மில் இதாக இருக்கோ அந்த விஎம் இது வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு. ஸோ லாகின் கொடுத்துட்டு நான் லாகின் கொடுக்குறேன். செக்யூரிட்டி கோடு, ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு செக்யூரிட்டி கோடு எங்கே சென்ட் பண்ணணும்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடிக்கு சென்ட் ஆகும். ஸோ நான் செக் பண்ணுறேன், லாக் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணி செக் பண்ணலாம். லாகின் நவ். ஓகே, ஸோ நம்ம க்ரியேட் பண்ண இமெயில் ஐடியை கொடுக்குறேன் நான். ஓகே, அண்ட் பாஸ்வேர்ட்.
ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்தோடனே உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ளேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட்டில் எதுவுமே இருக்காது. நம்ம எதுவுமே இன்னும் டவுன்லோட் பண்ணல. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இதில் இப்போ நான் சப்போர்ட்டில் போய்ட்டு இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, டேபில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் விஎம் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம FortiGate வேணுன்னா FortiGate, நம்ம FortiGate பற்றி தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ FortiGate செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் க்ளவுடுன்னு இருக்குது. ஸோ இதில் தான் நமக்கு எந்த டைப் ஆஃப் விஎம்ன்னு செலக்ட் பண்ணணும். ஸோ AWS வேணுமா, Azure வேணுமா, கூகுள் வேணுமா, Hyper-V, IBM, நிறையா டைப் ஆஃப் விஎம்ஸ் இருக்குது. ஓகே, நான் வந்து Hyper-V பேஸ்டு டவுன்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை ஆரக்கிள் வெர்ச்சுவல் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆரக்கிள் இது பண்ணலாம். ஓகே, VMware ஒர்க் ஸ்டேஷன்னா VMware ESX நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சிட்ரிஸ் வச்சுருந்தீங்கன்னா Zen செலக்ட் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி AWS Azureல பண்ணணும்னா நீங்கள் Azureக்குள்ளது நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விஎம் வழியாக பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம க்ளவுட் சைடு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறது Hyper-V. ஏன்னா Hyper-V வந்து நமக்கு விண்டோஸ்லேயே இன்பில்ட்டாக வருது. ஓகே, ஸோ நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், Hyper-V செலக்ட் பண்ணிக்கிறேன். Hyper-V செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வெர்ஷன் கேட்கும். நீங்கள் என்ன வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.4.3. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் இருக்குது. அப்கிரேடு பார்ட் இருக்குது, நியூ ரிலீஸ் இருக்குது. ஓகே, எப்போவுமே நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அப்கிரேட் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதான் அப்கிரேட் ஃப்ரம் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் FortiGate. ஓகே, நம்ம நியூவாக தான் பண்ண போகிறோம், புது டெப்ளாய்மெண்ட்டு. ஸோ அதனால் நியூ செட்டப்புக்கு வேணும்னா நம்ம ஃபுல் செட்டப் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகே, அப்போ நியூ டெப்ளாய்மெண்ட் ஆஃப் FortiGate ஃபார் மைக்ரோசாஃப்ட் Hyper-V டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 92.2 MB இருக்குது. ஓகே, ஸோ டவுன்லோட் ஆகுது. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இது இப்போ டவுன்லோட் ஆனதை நம்ம எப்படி Hyper-Vல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்க பற்றி பார்க்கணும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு FortiGate ஃபயர்வாலை பற்றி நம்ம லேர்ன் பண்ணோம்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு Forti Cloudன்னு ஒரு சைட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரிஜிஸ்டர், அதாவது ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம். அந்த யூசர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், FortiGate ப்ராடக்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், சப்போர்ட்டில் போயிட்டு விஎம் இமேஜஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ அதில் போயிட்டு நமக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறோம். நிறைய ப்ராடக்ட் இருக்குது, நம்ம FortiGate ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து Hyper-V செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன இது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம். ஜிப் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட்ஸில் வந்திருக்கும். இப்போ டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகே, டேட் வைஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இதாக இருக்கலாம், இதான். ஸோ இப்போ வந்து FortiGate ஃபைலோட ஒரு விஎம், அதாவது Hyper-V பேஸ்டு விஎம்மை நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.